வெல்கம் டு பாஸ்கீஸ் RRR. வணக்கம் சார். Yeah, Mr. Bala, welcoming Kalakkanadi fans to RRR. சாருக்கு ரொம்ப 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 பிடிச்ச மேட்சை பார்த்துட்டு வந்துருக்காரு. அதாவது இதை விட ஒரு சந்தோஷம் வேற எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி. என்ன ஒரே ஒரு வருத்தம் சாருக்கு, பாகிஸ்தான் தோத்துச்சுங்க, அதான் வேற ஒண்ணும் இல்லை. ஐயோ, அதாவது ஏற்கனவே நமக்கு வந்து தீபாவளி, ஆயுத பூஜை, கிறிஸ்துமஸ், ரம்ஜான் இப்படி நிறைய இருக்கு செலிப்ரேட்டபிள் டேஸ். பாகிஸ்தான் நமக்கு இன்னும் நிறைய ஆட் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் உதப்பட்டு நேரம் நீங்க செலிப்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டா சரிங்க ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதனால அது ஒரு ஜாலியாக ஒன்று போயிருந்தது இந்த பக்கம். இல்லை ஒரு ஹோல் மேட்ச்ல வந்து ஒரு மேஜிக் ஒன்று பார்த்தேன். அதாவது மேஜிக்னு ஹாரி பாட்டர், ஹாரி ப்ரூக், ஹாரி பேட்டர், அவர் தான் மேஜிக்னு சோலோ பர்ஃபார்மன்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா இட்ஸ் நாட் அன் ஈஸி விக்கெட் டு பேட். அண்ட் அந்த ஒவ்வொரு போலர் ஒவ்வொரு டைப்ல அங்கே இருக்கும்போது ஷாயின் அஃப்ரீதியும் ஃபுல் ஃப்ளோ நீ அப்படி இருக்கும்போது ஒருத்தர் சிங்கிள் ஹேண்டா நின்று சுமார் ராக் ஸ்டார் மாதிரி நின்று காமிச்சு கிளாசிக். இப்பதான் ஐபிஎல் எனக்கு என்ன வச்சிங்களா இவ்வளவு கோடின்னு சொல்லிட்டு இப்ப பாத்தீங்களா சோலோ எப்படி டென்னிஸ் மாதிரி ஆன கிரிக்கெட்னு ஒன்று காமிச்சாரு. கேண்டில ஆனாங்க லொகேஷன் கேண்டி. இந்த கேண்டில கேண்டி கிரஷ் பண்ணிட்டாரு பாகிஸ்தான் சோலோவா. கேண்டியே ப்ரூக்ஸ் ஃபீல்ட் ஆக்கி விட்டாரு. ஹாரி ப்ரூக் இல்லைன்னா இன்னைக்கு இங்கிலாந்து என்ன இருக்கும், அதுதான் முக்கியமான கேள்வி எல்லாரும் யோசிக்கிறது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா போன வீடியோல ஜாஸ் பட்லர் பத்தி சொன்ன உங்களுக்கு? கால் நோச்சாமே பேட்டை ஃபிஷ் பண்றாரு வெளியில இருந்து. கரெக்டா பாருங்க, லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் போலர் மதுஷங்கா நான் சொன்னேன். அதே மாதிரி இந்த தடவை பாருங்க ஷாயின் அப்ரீதி பேக் டு ஃபார்ம். சால்ட்டி அதே மாதிரி எடுத்துட்டாரு. ஸோ அவங்க கால் அக்ராஸா எடுத்துன்னு போகாம மெஜாரிட்டி தேர் ப்ரிப்பேர்ட் ஃபார் தி பவுன்சிங் பால். அது அட்டி நம்ம விட்டு கேட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப் டு த பேக் வெளியே அவுட் சைட் ஆஃப் மாட போகும்போது நிறைய மிஸ்டேக்ஸ் பண்றாங்க. இங்கிலீஷ் பேட்டர்ஸ் நிறைய பண்றாங்க. தே ஆல் லவ் டு விட்ரா. ரைட் ஹேண்டட் அபிஷேக் சர்மா மாதிரி இருக்க பிடிக்குது எல்லாருக்குமே. விட்ராயிங் ஃப்ரம் த லைன் அண்ட் ட்ரைங் டு காட் த பால், கிளப் த பால் ஓவர் கவர்ஸ். அது ரொம்ப பிடிக்குது. ஜாக்ஸ் பெரிய காலி ஆயிருப்பாங்க அவங்க. ஜாக்ஸ் எல்லாம் அடிந்தாரு. அவரு ஸ்டம்பை விட்டு விட்ரா பண்ணி இந்த ரூம் கிரியேட் பண்ணி ஆஃப்ல அடிக்கணும்னு போய் எல்லாம் ஃபெயில் ஆகிட்டே கடைசியில் தான் அவுட் ஆனாரு. அதே மாதிரி போல்ட் ஆனார் பாத்தீங்களா. அதுக்கப்புறம் கடைசியில் கிட்டத்தட்ட தப்பிச்சாங்க. அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிக்கலாம். அவங்க பாகிஸ்தான் வந்து 2 to win 3 to win போது ஒவ்வொரு ஃபீல்டரும் ஸ்டாண்டுக்குள்ள நிக்க வச்சு அம்பையர் கூட வெளியில போய் நின்றுறாங்க, யாருமே பக்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்டு டென்டெஸ்ட் அரவிந்த் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாரு. கடைசி தான் 4 ரன் தான் இருக்கு, கண்டெயின் பண்ண முடியாது. ஒரு சான்ஸ் எடுக்கிறதுக்கு ஸ்பின் போட்டால் சுற்றி அவுட் ஆவாங்க, விக்கெட் எடுக்கலாம்ல. அது லவ்லி பாயிண்ட், அதை ஒன்று சொன்னார். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் ரியல் செய்யப்போ பாகிஸ்தான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுதோ அதை கையில லென்ஸ் வச்சு எல்லாரையும் வச்சிருக்காங்க என்ன சொல்லலான்ட்டு. அண்ட் ப்ரூக்கோடைய மேஜிக் தான் பார்க்குறீங்க என்னது. கேட்டால் இந்த ஸ்லோ விக்கெட்ல அடில் ரஷீத்லாம் ஆட முடியல அவங்களால. ஸ்லோ டேர்ன் அது. நீங்க பேக் ஃபுட்ல போய் அடிக்கும் போது ரொம்ப கரெக்டாக அடிக்கணும், இல்லைன்னா பவுண்டரியில் அவுட் ஆயிடுவீங்க. பட் பிரமாதமான ஒரு பேட்டிங் பை ப்ரூக், அதனால தப்பிச்சாங்க. பாகிஸ்தான் இன்ஃபேக்ட் நல்லா போட்டாங்க போலிங். இன்னைக்கு தேவோட மேட் அ மேட்ச் அவுட் ஆஃப் இட். கிரிக்கெட்டிங்கா பேசணும்னா சார், இங்கிலாந்து வந்து இன்னைக்கு இந்த பிட்ச்ல இவ்வளவு ஸ்பின்னை வந்து இப்படி ஆடினதை பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. அது டாசனா இருக்கட்டும், இல்ல வந்து ஆதில் ரஷீதா இருக்கட்டும், அவங்க வந்து மெயினா இந்த மாதிரி ஸ்லோ பிட்ச்ல வந்து ஸ்வீப் ஆட போகும்போது அது டாப் எட்ஜ் ஆகுது சார், லோக்கல்ல கேட்ச் ஆகுது. அது வந்துட்டு அது கேட்ச் பிடிக்கிறாங்க, பிடிக்கல, மிஸ் ஆகுதுன்ற ஒரு மேட்டரும் நடந்துச்சு இன்னைக்கு மேட்ச்ல. பட் ஆனா அந்த லோக்கல்ல வந்து ஆகுறது வந்து நிறைய 2 இன்னிங்ஸ்லயுமே ஆச்சு ஸ்வீப் ஆட போகும்போது ஸ்பின். பிகாஸ் நீங்க எதிர் பவுலர் ஃபாஸ்டா வந்தாலோ இல்ல பாலர் ஏர்ல ஃபாஸ்டா டெலிவரி பண்ணா கூட ஆஃப் த விக்கெட் ஒரு டேக் ஆஃப் இருக்குல்ல, அது ஒரு ஷேட் லெஸ்ஸா இருக்கு, ஒரு 10-20% லெஸ். ஸோ நீங்க அடிக்க போகும்போது அதுல மேல கிளைம் ஆகாம தவிர அப்படி கீழே போறது இல்லை. இப்போ ஸ்லோவா மேல வருது பால். அடில் ரஷீத் பாருங்க, ஸ்கொயர் கேட்டுக்கு போறாங்க, மெதுவா உள்ள வருது. தப்பு தப்பா அடிந்தாங்க. அதனால நாட் அன் ஈஸி பிட்ச் டு நெகோஷியேட் ஸ்பின் பவுலிங் எஸ்பெஷலி. ஷாஹித் அப்ரீதியை வந்து இவங்க முதல்ல நல்லா வந்து 3 விக்கெட் எடுத்துக்காரு, 2 எடுத்து போல நினைக்கிறேன். அப்போ போய் பைத்தியாத்திரமா கட் பண்ணுங்க, கட் பண்ணிருக்க வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு ஃபுல் ஸ்டீம்ல விட்டு தான் இன்னும் 2 விக்கெட் விழுந்திருக்கும். அது ஏன் அதை பண்ணாங்கன்னு தெரியல. 12 ஓவருக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க லேட்டர் ஸ்டேஜ்ல. ஸோ அது ஒரு மிஸ்டேக் அவங்க பண்ணாங்கன்னு எனக்கு தோணுச்சு. உண்மையிலேயே ஹாரி ப்ரூக்கு நினைச்சா டிஃபென்ஸ், நினைச்சா இறங்கி 4-6 அந்த மாதிரி ஒரு அப்சல்யூட் கண்ட்ரோல்ல ஒரு கிரிக்கெட் ஆடினதுனால அவங்க தப்பிச்சாங்க. சார், ஆஸ் யூ செட் 56 for 4னு இங்கிலாண்டை கொண்டு வந்த பாகிஸ்தான் டீம் மெயின்லி அவங்க ஹாரி ப்ரூக் அகைன்ஸ்டா, அவர் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் அகைன்ஸ்டா என்ன பிளான் அவங்க மிஸ் பண்ணாங்க சார்? பவுலிங் டெக்னிக்ல சொல்றேன். 2 விஷயம் சொல்றேன். ஹாரி ப்ரூக் எப்பயுமே மெஜாரிட்டி ஆஃப் அகேஷன்ஸ் நான் ஸ்கொயர் கேட்ல அவுட் ஆகி பார்த்துருக்கேன். பாயிண்ட்ல பால் வந்து ஸ்லோவா வரும்போது ஏர்லி ஆடி பாயிண்ட்ல கேட்ச், டீ பாயிண்ட்ல கேட்ச் நான் பார்த்துருக்கேன்.
அதுக்கு அவங்க போடவே இல்லை. நம்பர் 1. ஆனா அவர் இன்னைக்கு ஃபுல் ஃப்ளோல இருந்தார். அவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டாரு பாஸ் இன்னைக்கு. அவர் அவசரப்படாம அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாம் அவருடைய ரீச் ரொம்ப லேங்கியா இருக்காரு. அவருடைய ரீச்சும் சென்ஸ் ஆஃப் டைமிங்கும் இட் மேக்ஸ் ஷூர் தட் த பால் செயில்ஸ் அக்ராஸ் த ஃபென்ஸ். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா பாத்துனாரு. ஒரு நியர்பை சான்ஸ் கூட எதுவுமே கொடுக்காம நாட்டார். இன்னொன்னு அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது என்னன்னா, பாகிஸ்தானோட ஃபீல்டிங்ல நல்லா நோட் பண்ணிக்கங்க. ஸ்வீப்பர் பொசிஷன்ஸ்ல, வைடு பொசிஷன்ஸ்ல பவுண்டரி சேஃப்கார்ட் பண்ற ஃபீல்டர்ஸ் அத்தனை பேருமே பிக்கெட் த்ரோ வந்தாங்கன்னா மினிமம் 2 ரன் கொடுத்துறாங்க. நீங்க பாருங்க, யாருமே கத்தையிலே பண்ண மாட்டேன். 2 ரன் எப்படியுமே ஒன்னு த்ரோயிங் பேடா இருக்கு, இல்ல பால் கீழே நண்டு பிடிச்சிட்டே இருக்காங்க பவுண்டரியில. அது ரொம்ப ஃபேவரபிளா ஒர்க் ஆச்சு உங்களுக்கு. டிஃபெண்டிங் டார்கெட் ஒரு ஒரு டிஸ்வே ஒரு தட் டார்கெட் லைக் 160 பிளஸ். அப்ப இதெல்லாம் நீங்க பண்ண சான்ஸே கிடையாது. அது ரொம்ப இட் காஸ்டட் தென். வேற இங்கிலாந்து ஃபீல்டிங் எக்ஸ்ட்ராடனரி. கவரா எப்படி பவுண்டரியில எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு ஓடி போகும்போது பவுண்டரியில கேட்ச பிடிச்சா நார்மலா ஒரு டெக்னிக் என்ன, பாலை தூக்கி போட்டு வெளியில போயிட்டு உள்ள வந்து பிடிக்கிறது ஒரு டெக்னிக். பட் சம்டைம்ஸ் தே ஆர் சோ ஷுவர் வேர் தே ஆர் ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸாக்ட்லி ஹவு மெனி யார்ட்ஸ் ஆர் தேர் பிஹைண்ட் தெம். அதுல என்ன பண்றாங்க, பிடிச்சிட்டு பியூட்டிஃபுல்லா பேலன்ஸ்ல அப்படியே நிக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிஸ் பண்றாங்க. அந்த தாண்டாம அப்படியே போய் நிக்கிறாங்க பவுண்டரி லைன் கிட்ட. அது இந்த பெத்தல் ஒருத்தர் தான் என்ன பண்றாருன்னு எனக்கு புரியல. லாங் ஆன்ல பால் போகும்போது லாங் ஆஃப்ல டே வச்சிருக்காரு. ஷுவர் 2 ரன்ஸ் தான் இருக்கு, 2 எல்லாம் 4 கன்வெர்ட் பண்றாரு ஃபீல்டிங்ல. ஓவர் ஆடுறோம். எதுக்கு டைவ் அடிக்கிறாரு, வந்து எங்கேயோ வந்துருக்கு, அதுக்கு இங்கேயே டைவ் வச்சு கேட் பண்ணி போனெல்லாம் போய் டிஃப்ளெக்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல எல்லாம் போட்டு கொடுத்துன்னு ஓவர் ஆர்வத்தில் ஒரு ஃபீல்டிங் பண்ணி அவர் நிறைய ரன் போட்டு வர்றாரு. பட் ஓவரால் தட் ஃபீல்டிங் வாஸ் ஃபேபுலஸ் அவங்களோட ஃபீல்டிங். சார், சைம் அயூப் அப்படின்றவர் வந்து ஆக்சுவலா லாஸ்ட் போன வருஷம் 2025 மட்டுமே ஒரு 25-30 மேட்ச் பாகிஸ்தான் ஓப்பனிங் விளையாடினார் சார். அவருடைய ஸ்ட்ரைக் ரேட்டே ஒரு 130 கம்மி தான். இருந்துமே அவரை கண்டினியூ பண்ணாங்க இந்த வருஷம். பட் இந்த வருஷம் வந்து அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அவங்க ஆடுறதே உங்களுக்கு யாருக்கு எதிர்த்தான்னு தெரியும். இப்போ ஏதோ ஓரளவுக்கு இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா விளையாடுது, மற்றபடி பெரிய டீம்ஸ் ஒன்றும் ஆடல அவங்க கூட. இருந்தும் இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லா விளையாடிட்டு இருந்தாரு சார். பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் குரூஷியல் மேட்ச், நல்லா ஆடணுங்கும் போது அவர் வந்து அந்த அட்டாக்கிங் பேட்டிங் போகாம லூஸா ஆடி இப்படி அந்த மேட்சை அவங்க போனதுக்கு முக்கிய காரணமே அந்த ஓப்பனர்ஸ்ல அவர் நிக்கலையோன்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. அப்ப ஏசியா கப் டைச்சு தான் சொன்னாங்க, அவர் ஒரே பால்ல பும்ரா 2 6 அடிச்சுவாரு, பும்ரா கெரியரே ஓவரு அவரால் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா அவருக்கு ஒண்ணு பண்ணலாம், கையில வந்து பேடை கொடுத்துட்டு 2 காலையும் பேட்டை கட்டி இருக்கலாம், அப்படியாவது பேட்ல படுறது அப்படின்னு பாக்குறது. ஏன்னா அவர் எனக்கு தெரிஞ்சு எதுவுமே பண்ற மாதிரி தெரியல எனக்கு. இவங்க ஹைப், நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த கிண்டல் பண்றதுக்கு காரணம் சபிச்சுனே இருக்காங்க எல்லா சீனியர் கிரிக்கெட்டர்ஸ். இந்தியா செமிஃபைனல்ஸ் வராது, தோத்துரும் சொல்லியே இருக்கீங்க. இல்ல எங்களுக்கு எவ்வளவு நேரம் மாதிரி கிண்டல் அடிக்குது? 10 வாரம் உங்களுக்கு தகுதி இருக்கா இந்தியா பத்தி பேசுறதுக்கு? நீ என்ன கிரீடான்றீங்க மாதிரி பேசுறீங்க. இப்போ இந்த பால், இந்த பிச்சு வந்து டேர்னுக்கு ஹெல்ப் பண்ணல, ஸ்லோவா இல்லைன்னா உங்க போலிங் என்ன ஆகும்னு வச்சு பாருங்க. 10 ஓவர் வச்சுட்டு போடுவாங்க. பிச்சு ஹெல்ப் பண்ணவே உங்க போலிங்லாம் கொஞ்சம் பயங்கர எஃபெக்டிவா தெரியுது. அதனால உங்க கிரிக்கெட்டை இம்ப்ரூவ் பண்றது நீங்க கவனிக்கணும். இந்த கேம்பெயினிங்ல இன்னொரு கட்சியை திட்டத்திலேயே பாதி டைம் போயிடலாம் இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்ன்ற சொல்றதை விட இன்னொரு கட்சி என்ன பண்ணலன்றதே சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த ஆங்கிள் நான் சொல்றேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க, உங்க ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன, நீங்க டெவலப் பண்றதுக்கு பார்ப்போம், உங்க ஃபீல்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அப்புறம் பேட்டிங்ல வந்து கரெக்டா பிளான் பண்ணி எப்படி இன்னிங்ஸ் ஆடுறது, அதெல்லாம் நீங்க யோசிக்கலாம். இப்ப சல்மா அசான்ற கேப்டன் என்ன இப்ப வந்துட்டு போயினே இருக்கு. சல்மா அசார் கான் அப்படின்னு அந்த டைப் பேர் அடிச்சு முடிவுல உள்ள வந்துரு குயிக்கா ரிட்டர்ன் ஆஃப் சல்மா அப்படின்னு அவர் வந்துரு. அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். அப்புறம் நீங்க எங்க இந்தியா விளையாட பண்ணுங்க, அப்ப டைம் தரோம் உங்களுக்கு. பட் அதுக்குள்ள நாங்க வேற லெவல்ல இருப்போம். அதான் பிரச்சனை. சார், ஃபக்கர் ஜமான் வந்து ஒரு நல்ல ஓப்பனரா ஆக்சுவலா அவங்களுக்கு இருந்தாரு சார். அவரை வந்துட்டு கொஞ்சம் அப்படியே டைம் ஆக ஆக வந்து அவர் இந்த நம்பர் 3, நம்பர் 4 பேட்ஸ்மேனா அவங்க மாத்த ஆரம்பிச்சாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு என்னமோ இப்ப இருக்கிற அந்த இன்னொருத்தர் இருக்கிறார்ல ஓப்பனர், அவரோட சேர்ந்து சைம் அயூபுக்கு பதிலா இவங்க ஃபக்கர் ஜமானை இறக்குனாலே எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா இப்ப அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் நல்லா தான் இருக்குது, அவரே வச்சு விளையாடிக்கலாமே எனக்கு தோணுது சார் பர்சனலி. பாகிஸ்தான் நிறைய விஷயத்துல நம்மளோட போட்டி போடுவாங்க பொறாமையா. ஃபார் எக்ஸாம்பிள், சஞ்சு சாம்சன் வாஷிங்டன் சுந்தர மாத்தி டிராப் பண்ணி வேற டவுன்ல அனுப்புறோம்ல, அதுக்கு போட்டியா நாங்க எங்க பெஸ்ட் பேட்டர் நாங்க வேற டவுன்ல அனுப்பிச்சு நம்பர் 11ல அனுப்பிச்சு அவரை 0 அடிக்க பார்த்துட்டோம். பந்தயமா நாங்க முழோட பெட்டரா சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயத்துல அப்படின்னு ஒரு பெட்டு. அது மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க என்ன விராட் கோலி ஒரு வாட்டி போல்ட் ஆயிட்டாரா? பாபர் சாம் எப்படி போல்ட் ஆகுது நீங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் போல்ட் ஆக முடியுமா? உங்க விராட் கோலிக்கு அவுட் ஆகவே தெரியலையே, எங்களுக்கு எப்படி வேணா நாங்க அவுட் ஆகும். அது ஒரு பெட்டர் எடுத்துக்கிறாங்க. எல்லாத்துலயுமே சேலஞ்ச்.
அவுட் ஆர்ஸ்ல சொதப்பத்தெல்லாம் சேலஞ்ச் எடுத்துக்குது. அவ்வளவுதான் விஷயம். சார் பாபர் அசாம் சொல்லதான் ஞாபகம் வருது சார். இன்னைக்கு பாபர் அசாமோட ஓடிஐ இன்னிங்ஸை நீங்க எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? 25 பாலுக்கு 24 ரன்னு நினைக்கிறேன். அந்த ஃபரான் கூட அதேதான். ஃபரான் வரான் போறான் மாதிரி அவரும் ஜெயலலிதா ஒரு பக்கம். அவங்களால ஏன் தெரியுமா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் பேலரா போட்டு இருந்தா ஸ்டார்ட் வேற மாதிரி இருக்கும் பாகிஸ்தானுக்கு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து 6-5 இருக்கார் பாஸ். அவர் 12 அடி போகுது. கை மேலேந்து வரும்போது கிட்டத்தட்ட நீங்க வந்து ரோட்ல நின்று பால்கனில நேரம் பால் போடுற மாதிரி. அதுல ஸ்டீப்பா தொண்டைக்கு வருது எல்லா பாலும். ஸோ நார்மல் ஃபாஸ்ட் பாலர் நீங்க அக்ராஸ் அடிக்கிறீங்க பாருங்க, அந்த அக்ராஸ் நீங்க அடிக்க போனீங்கன்னா பேட்டுடைய டாப் போர்ஷன்ல தான் படுது. லைக் ஹவ் அபிஷேக் சர்மா திலக் வர்மா நார்மலி கெட் அவுட். இந்த பவுன்சர் அப்படி அடிச்சு போய் மிடால் அவுட் ஆகிறாங்க பாருங்க, அந்த மாதிரி. ஸோ நீங்க ஜோப்ரா ஆர்ச்சரை நீங்க லைனை விட்டு நவுந்து ஜஸ்ட் பேட் பண்ணீங்கன்னா 6 போயிடும் அந்த பேர்ஸுக்கு. பட் இவங்க அகெயின்ஸ்ட் பேர் அடிக்க ட்ரை பண்ணி டைமிங் பெரிய பிரச்சனை ஆகி போச்சு அவங்களுக்கு. இந்த ப்ராசஸ் டாசன் அதுக்கப்புறம் அடில் ரஷீத்லாம் வந்த உடனே அவங்க பேனிக்கா என்ன பண்ணு தெரியல. எல்லாமே அந்த டைமிங் வந்து நார்மலாவே இந்த பிச்சில் ஸ்பின்னு கஷ்டம். பட் ஃபாஸ்ட் பாலிங் நீங்க கிளைட் தான் பண்ண முடியுமே தவிர டென்னிஸ் பால் மாதிரி பேக் லெஃப்டோட அடிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் அவருடைய ரன் ரேட்டை செக்கில் வச்சது நீங்க ஜோஃப்ரா ஆர்ச்சர் தான். அதுல அவங்க பாதி டிமாரலைஸ் ஆகி ஸ்பின்னர்ஸ் அடிச்சிடலான்னு போன போது என்ன பேட் லக்னா இந்த பிச்சர் ஸ்பின்னருக்கு அனுப்பிச்சது. ஸோ அங்கேயும் ஒரு டிஃபிகல்ட்டி ஆயிடுச்சு. ஸோ என்ன ஒரே ரணகாலம் பிட்வீன் த டெவில் அண்ட் டீப் மாதிரி பண்ணினார். சார் ஃபீல்டிங் பொறுத்த வரைக்கும் நீங்க ஏற்கனவே ஸ்டார்டிங்ல பாகிஸ்தான் ஒரு பத்தி சொல்லியிருந்தீங்க. இங்கிலாந்து ஃபீல்டிங்லயுமே ஒரு விஷயம் இருந்துச்சு சார். என்னன்னா ஸ்டார்டிங்ல இருந்தே வந்து ஆக்சுவலா அவங்களுடைய டைவ்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபில் சால்ட் வந்துட்டு டைவ் ஒரு டீப் லோ அடிச்சாரு, சரியான டைவ் வச்சு சேவ் பண்ணாரு. அப்புறம் வந்து நம்ம ஜேமி ஓவர்டன் வந்து ஃப்ரண்ட்ல அவரோட ஹைட்டுக்கும் பாடிக்கும் அவர் ஃப்ரண்ட்ல டைவ் வச்சு கேட்ச் பிடிச்சாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் த எண்ட்ல வந்துட்டு அந்த ஸ்லைடிங்லயே அப்படியே இந்த தீம் பார்க்லாம் வந்துட்டு அப்படியே இறங்கி வருவாங்க பாருங்க, அந்த மாதிரி அந்த ஸ்லைடிங்லயே வரும்போது பால அப்படியே எடுத்து அப்படியே விட்டாரு சார் ஒரு த்ரோ. அது மட்டும் ஆக்சுவலா ஸ்டம்ப்ல டைரக்ட் ஹிட் அடிச்சுன்னா அது வேற மாதிரி சார். அது அப்படியே சர்க்கினே பால் அடிச்சு சர்க்கினே போறாரு சார். அவர் எதிர் எப்போ பால் கையில எடுத்தாருன்னு தெரியல. ஸோ இங்கிலாந்துடைய ஃபீல்டிங் எஃபர்ட்ஸ் 1-2 ஹாரி ப்ரூக் விட்ட கேட்சை விட்ட தாண்டி பாத்தீங்கன்னா மத்த எல்லாமே ஆக்சுவல் நல்லா இருந்துச்சு. ஓவர்டன் பட் கடைசியில் இந்த பேட்டிங்கும் இறங்கி அதே மாதிரி போயிட்டார் ஃபீல்டிங் மாதிரியே. வந்த உடனே இந்த எதுக்கு பேரமே 4 ரன் கிவ் பண்றதுக்கு எவனாவது இறங்குவானா? கிரீஸ் விட்டு எதுக்கு வெளில போகணும்? இந்த இடத்துல ஒரு சுத்து ஜோப்ரா ஆர்ச்சர் பண்ற மாதிரி ஓம்லா அப்படின்னு ஒரு சுத்த வேண்டியது. அதுக்கு போய் இறங்கி போய் அவுட் ஆகிட்டு ஓவர் 10 போலிங் என்ன பண்றாரு, ஒரு ஓவர் 10 கொடுக்குறாரு. ஓவர் 10 வச்சுக்கலாம் கரெக்டா 10. சிஎஸ்கே கிட்ட பண்ணி நான் பாத்திருக்கேன். இப்போ பாகிஸ்தான் நம்ம எது தோணும் சேலஞ்ச் எடுத்துப்பாங்க. நாங்க ஹிட் ஆகும், நீங்க யாரா இருக்கீங்களா? ஹிட்டிங் த பால் ட்வைஸ் நாங்க ஆகும், அப்செட்டிங் த ஃபீல்டு நாங்க அவுட் ஆகும், நீங்க யாரா இருக்கீங்களா? நாங்க ஆகும் அப்படின்னு எல்லா நெகட்டிவ் விஷயத்தையும் சவால் எடுத்துவாங்க பாகிஸ்தான். மேபி தே குட் ஹவ் ஜஸ்ட் பிளேட் அவுட் த பால் சிங்கிளா ஆடி அப்படி கூட ஆடி இருந்திருக்கலாம். பட் அவசரப்பட்டு விக்கெட் விடாம அப்படின்னு தோணுச்சு. அல்ல அவங்க உங்களுக்கு சொன்ன டெக்னிக்கலி அவங்க வந்து அந்த லெஃப்ட் ஆர்ம் போலர் போல்ஸ் அப் டு த பேட். அது ஜாஸ் பட்லரும் சரி சால்டஸ் ரெண்டு ஒரே மாதிரி அவுட். அவங்களுக்கு பேர் பேசுவோம் போன வீடியோ. நம்ம காலை ஃபுல்லா கொண்டு மாட்டேன் நான் வெளியில ஸ்லாஷ் பண்றதுக்கு. காலை ஜஸ்ட் ஒரு அரை அடி கொண்டு அங்கேயே வெறும் பேட் நிட்டுறாங்கன்னு சொன்னேன் உங்களுக்கு. அப்படிதான் அவுட் நீங்க 2 பேருமே. ஸோ அதுல அதாவது ஷாயின் அப்ரீதி இப்போ இதுல கண்டெய்னிங்கிறத மறந்துட்டு ஒய் நாட் பி கோ அட்டாக் அப்படின்ட்டு போயிருந்தாங்கன்னா இன்னும் 2 விக்கெட் ஒரு சான்ஸ் இருக்கு. ஷாயின் அப்ரீதி அவங்க கட் பண்ணிருக்க கூடாது. இப்போ அதை ஒரு ஓவர் வச்சிருந்தாங்க லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல செகண்ட் ஹாஃப்ல தேவைப்படும். பட் இப்ப விக்கெட் விழுதுன்றுச்சு, தோனி அதை பண்ண மாட்டார். தீபக் சார் 2 ஓவர்ல 3 ரீட் எடுத்தாருன்னா ஃபுல்லா முடிச்சுடுவார். நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் கோட்டார முடிச்சுடுவார் 4 ஓவர். அந்த மாதிரி ஷாயின் அப்ரீதி அவங்க பண்ணிக்கலாம். பிகாஸ் எப்படியுமே இந்த பிச்சுக்கு மேட்ச் வின்னர்ஸா அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அந்த நவாஸ் இன்னைக்கு 2 விக்கெட் எடுத்தார் ஒரு ஓவர்ல. அந்த ஸ்டாட்டிக் போலர் வந்து நிக்கிறாரு உஸ்மான், நம்பர் 100 உஸ்மான் ரோடு. அவர் வந்து நின்றுறாரு இல்லையா, அவர்லாம் கொஞ்சம் அவங்களை கடைசியில் அடிக்க போறான்னு விட்டுடுவாங்க. இந்த 160 இஸ் a very good target. It's a very good total for the team to defend. Team that bats first. பாகிஸ்தானுக்கு இது டிபெண்ட் பண்றதுக்கான நல்ல டோட்டல் இது. அந்த ஷாயின் அப்ரீதி என்ன முதல்ல கொடுத்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த உஸ்மான் டாரிக்கோ இவங்களையும் கண்டினியூஸா 4 overs போட்டுக்கணும். சரி, பிகாஸ் எல்லாமே ஒரு ஏர் ஆஃப் சஸ்பென்ஸ் இருந்துட்டே இருக்கு அந்த உஸ்மான் டாரிக் போடும்போது. அஸ்ட்ரேயா எங்கெங்கயோ கொண்டுறாம கண்டினியூஸா கொண்டு வந்தீங்கன்னா தான் சான்ஸ். நீங்க ஆல் அவுட் எடுத்து தான் போனது இல்லை, கண்டெய்னிங்னு போக முடியாது இல்லை. அதுக்காக சொன்னான். ஸோ மை லாஸ்ட் கொஸ்டின் சார். இப்போ பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அதாவது ஷதாப் கான் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு குரூஷியலான பவுலராக அவங்களுக்கு இருந்தாங்க. எப்படி வந்து ஷாயின் அஃப்ரிதியே ஆக்சுவலாக வந்து அவருடைய பிளாட்டை லாஸ் பண்ணி ஒரு லீத்தல் பவுலராக இருந்தவர் வந்து இன்னைக்கு வந்து எப்பயாவது தோணுனா போடுவேன் பாஸ், ரொம்பலாம் என்கிட்ட எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு ஆயிட்டாரோ,
அந்த மாதிரி தான் ஷதாப் கான் ஆயிட்டாரோ? இப்ப வீடியோல எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க பாரு. இன்னும் ஒரு ப்ராப்ளி 3-4 மேட்சஸ்க்கு அப்புறம் நம்பர் 100 உஸ்மான் ரோடு அவர் வந்து இறங்கி வந்துருவாங்க பாரு நீங்க. இறங்கி ஆரம்பிச்சிருவாங்க. அவர் நிக்கிறாருல்ல, அந்த சமயத்துல காலை ஜெர்க் பண்ணுவாங்க ஷூரா. நான் உங்களுக்கு ப்ரிப்பேர்ட்னஸுக்கு சொன்னேன் ஒரு 2 வீடியோஸ் பிஃபோர். ப்ரிப்பேர்ட்னஸுக்கு காலை ஜெர்க் பண்ணிட்டு ஒண்ணு தருதானு இறங்கினோம், இல்லை இன்னொட்ட ஜெர்க் பண்ணும்போது அவர் தப்பா போடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை பண்ணுவாங்க. இப்ப ஷதாப் கான் அவர் தான் லீட் ஸ்பின்னரா இருந்தார். அவர் லீட் ஸ்பின்னரா இருந்தபோது பேட்டர்ஸோட சைக்காலஜினா இவரை ஸ்லோ பிச்சில் தள்ளி ஆடிக்கலாம், மீதி பேரை வச்சு வாங்கிடலான் இருக்கும். இப்ப இன்னும் 2 ஸ்பின்னர் இருக்காண்டுச்சு. அதுல வந்து நின்று போடுற போலர் டேஞ்சரியா, அவரை வேணா தள்ளி தள்ளி அடிக்கலாம், மீதி பேரை ஒரு காட்டு காட்டிலான்ட்டு இப்ப இறங்கிடுறாங்க. அதுல அண்ணன் மாட்டுறாரு, ஷதாப் மாட்டுறாரு இப்போ. ஆல்ரைட் சார். சார் லாஸ்ட் கொஸ்டின் அபவுட் இங்கிலாந்து. இங்கிலாந்து வந்து இப்போ நம்ம இந்தியன் பிச்சர்ஸ்ல வந்து அவங்களுடைய செமிஃபைனல்ஸ் விளையாடும் போது இப்போ இந்த கேண்டி பிச் மாதிரி நீ உங்க இதுல சொல்லலாம் கேண்டி கிரஷ் ஆன மாதிரி வந்து இவங்களால இதுல பண்ண முடியுமா, இல்ல இந்தியன் பிச்சர்ஸ்ல வரும்போது இன்னும் அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா? ஒரு விஷயம், ஐ டோன்ட் திங்க் இந்தியன் பிச்சஸ் வில் பி மோர் காம்ப்ளிகேட்டட் டு பேட் தேன் தி லங்கன் பிச்சஸ். லங்கன் பிச்சஸ் தான், ஏன்னா சம்டைம் பிரேமதாசா கிரவுண்ட் பெருசா இருக்கு. அதே சமயத்துல ஸ்லோவா வந்ததுன்னா அது ரொம்ப ஒரு பிரச்சனை பேட்டிங்க்கு. அந்த அளவுக்கு நம்ம இங்க நல்லா ஆட்டாங்க, கரெக்டால வண்டி ஓட்டா எங்க வேணா ஓட்டலாம் வண்டின்ற மாதிரி. அந்த இடத்துலயே நல்லா ஆட்டாங்கன்னா இங்க நீங்க என்ன பெட்டரா வரும். இப்போ அவங்க இங்கிலாந்து நல்ல ஃபார்முக்கு வந்துட்டு இப்போ இங்கிலாந்து வந்துடும் சொல்றேன் உங்கள்கிட்ட. இங்கிலாந்து வந்துட்டு இருக்கு செம்ம ஃபார்முக்கு இப்போ. ஸோ அது ஒரு வயிற்று கலக்கிற விஷயம் தான் அது. ஓகே, அண்ட் வெரி தரோ ப்ரொஃபஷனல்ஸ் விடமாட்டாங்க. நான் வந்து தேர் இன்டு த கேம், அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அந்த டாட்ஸன்லாம் அக்யூரேட்டா போடுறது, ரொம்ப அக்யூரேட்டா போடுறது புரியுங்க. லெஃப்ட் ஆஃப் ரொம்ப எக்ஸ்ட்ரா அதுக்கு ட்ரை பண்ணாம. பட் என்னன்னா இங்கிலாந்து மாதிரி டீமுக்கு பேட்டிங் ஆடும்போது வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு பெரிய தலைவலினா அக்சர் வந்தார். அக்சர் எல்லாம் டிராப் பண்ற மாதிரி ஒரு பைத்தியகாரத்தனத்தை ஏன் பண்றோம்னு எனக்கு புரியல. அண்ட் யூ பிரிங் சம்படி மச் சுப்பீரியர் ரைட். வாஷிங்டன் சுந்தர உள்ள கொண்டதுக்கு நீங்க அக்சர் பட்டியல டிராப் பண்றதுலாம் ரொம்ப கேத்தனம். குரூஷியலா சேலஞ்சிங் பிச்சஸ் இருக்கும் போது ஆஸ் அ பேட்டர் பிரமாதமா ஆடக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு பிளேயர் அக்சர் பட்டேல். நாகியா போட்டு 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 பேட்ஸ்மேனை டெஸ்பரேட் ஆக்குற ஒரு போலர். அவரை போய் நீங்க எப்படி டிராப் பண்ணீங்கன்னு ஒண்ணுமே நாட் பிகாஸ் வி லாஸ்ட், பட் அவரெல்லாம் டிராப் பண்ண கூடாது. ஏன்னா அவங்களுக்கு ஸ்பின்னு கஷ்டப்படுறவங்களுக்கு அக்சர் பட்டேல்லாம் ரொம்ப கஷ்டம் ஆடுறது. அதனால அதை அந்த மாதிரி பண்ணும்போது இந்த குவாலிட்டி ஸ்பின் ஆடும்போது மேபி பிச்சஸ் நாட் ஆஸ் டிஃபிகல்ட் அஸ் ஸ்ரீலங்கா இங்கிலாந்துக்கு இங்க இந்தியாவில் ஆடும்போது, பட் the bowling quality which they're going to be facing is much superior. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். அதனால டெஃபினட்டா இந்தியன் பிச்சர்ஸ்ல இந்தியாவுக்கு டெரிஃபிக்கான சான்ஸ். எனக்கு உடனே நம்ம கடைசியா ஒரு விஷயம் சொல்லலாம். அதுக்கு என்னன்னா எல்லாருக்குமே ஒரு சூரியகுமார் யாதவ் 0 அடிச்சுட்டா புஷியாகுது திட்டத்துக்கு, நம்ம ஒரு சான்ஸ் இருக்கு திட்டத்துக்கு. அபிஷேக் சர்மா ஒரு 3 இன்னிங்ஸ் அவுட் ஆயிட்டாரா, அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டான், இன்னும் வீட்டுக்கு போயிட்டு தான் முடிஞ்சது கெரியர். இவர் மட்டும் இல்லை, யுவராஜ் சிங் ரிட்டையர் ஆக சொல்லணும், அவர் ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டார், அவரு ரிட்டையர் ஆக சொல்லிட்டு வீட்லயே. அந்த லெவல்ல ஒரு கோவம் எல்லாருக்கும் வருது. அப்புறம் யார்ட்டையாவது இல்லை இல்லை 2 மேட்ச் வின் பண்ணா சான்ஸ் சொன்னா ஐயர் நெட் ரன் ரேட்டு அதுல சான்ஸே கிடையாது நமக்கு. அடுத்தது ஒரு சின்ன குஷி ஒழுங்குல இந்தியா வதப்படுறதுன்றதுல அவ்வளவு விஷயம் இருக்காங்க. நெட் ரன் ரேட்ல வர 2 மேட்ச் ஜெயிச்சாலுமே நெட் ரன் ரேட் அடிபட்டு நம்ம வரமாட்டோம்ல. நீங்க என்ன ஒண்ணு சொல்லுங்க, ஜிம்பாப்வே மேட்சோ வெஸ்ட் இண்டீஸ் மேட்சோ அப்ப பார்க்க போகுது இல்லையா? ஏன்னா எப்படியுமே நமக்கு சான்ஸ் இல்லையா, உதப்பட்டா நமக்கு சான்ஸ் இல்லை, 2 வின் பண்ணாலும் சான்ஸ் இல்லை, நெட் ரன் ரேட்ல போகுதுன்னா பார்க்க வேணாம்ல. வேற டென்னிஸ் பம்பரெல்லாம் பார்க்கலாம். அதை பார்த்து திட்டணும். எதுக்கு திட்டணும்னு இந்தியா ஜெயிக்கணும் சந்தோஷப்படணும். நம்ம அவுட் சைட் சான்ஸ் இருந்தா கூட இந்தியா வரணும்னு தானே எதிர்பார்க்கணும். அந்த நெட் ரன் ரேட் 8 ஓவர் 75 தான் அடிக்க வேண்டியிருந்தா ஜிம்பாப்வேயோட 5 ஓவர்ல அடிப்பாங்க. அந்த மாதிரி திங்க் பண்ணுவோம் நம்ம எல்லா லைஃப்ல. எந்த ஃபீல்ட்லயுமே சொல்லும், ப்ரொமோஷனுக்கு போறீங்க, காம்படிஷன் இருக்கு, வேற ஸ்போர்ட்ல போறீங்க, எத்தனையோ எக்ஸ்பெடிஷன்ஸ் போறீங்க, எல்லாத்துலயுமே அப்படிதான் நம்ம யோசிக்கணுமே தவிர நம்ம வந்து இல்லையே அவ்வளவுதான் கூட கேஸ் காலி கப்பு, இது ரொம்ப ஈஸி சொல்றது. உங்களுக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க யூ வாண்ட் லைக் இட் when it is aimed at you. அதனால we have to be positive. அதனால டெஃபினட்டா சான்ஸ் இருக்குன்னு நம்பணும். மெரிப்போம் 2 டீம், வெஸ்ட் இண்டீஸ் நம்மளுக்கு வாராட்ட முடியாது, ஜிம்பாப்வே போட்டு தோச்சு எடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில கிரிக்கெட் ஆனாதான் டுவர்ட்ஸ் ஃபைனல் வரும்போது நம்ம ஜாலியா இருக்கும். நமக்கு தான் நல்ல விஷயம் அப்படி வந்து. ஆல்ரைட் சார், ஆசம், சூப்பர்பா வந்துட்டு சொல்லியிருக்கீங்க எல்லா பாயிண்ட்ஸையுமே. நம்ம வந்துட்டு அடுத்தடுத்த மேட்சஸ்ல பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் கூகுளில் வந்து இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறது என்னன்னா T20 வெப்சைட்லயுமே கூட செமிஃபைனல் 1 கொல்கட்டா / கொலம்போ அப்படின்னு.
ஏன் அப்படின்னா பாகிஸ்தான் ஒருவேளை வந்து செமிஃபைனல் வந்துருச்சுன்னா ஸ்ரீலங்கால மேட்ச் ஆடுற மாதிரி இருக்குமாமா. அந்த நம்பிக்கை இன்னுமா உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் எனக்கு கேட்க தோணுது. அதுவும் இப்ப இந்த 2 தோல்விக்கு அப்புறம் நெட் ரன் ரேட் வழியா அப்படி இப்படி அவங்க வந்துருவாங்கன்னு பெருசா அந்த கணக்குல இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி இன் கொல்கத்தா ஒன்லி செமிஃபைனல் 1 அண்ட் செமிஃபைனல் அது ஃபைனல் இஸ் கோயிங் டு பி இன் அஹமதாபாத். அதுல இந்த ஸ்லாஷ் எடுத்துடலாம் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்சுக்கு அப்புறம். நம்ம வேற நிறைய பேர் ஸ்லாஷ் பண்ணி ஓட்டு அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்றது ஓகே. இந்த ஸ்லாஷ் மாதிரி அதால நம்ம எப்படி தெரியுமா நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்னா இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன்லாம் பார்த்து இதுல ஒண்ணுமே ஆக போறது இல்லை. எந்த டீம் வந்தாலும் கிரிக்கெட் நம்ம என்ஜாய் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டோம். ஜெர்மனி வர்சஸ் ஐஸ்லாண்ட் அப்படின்னு ஒரு மேட்ச் ஃபைனல்ஸ் கூட நம்ம ஜாலியாக விளாண்டுறேன். இஃப் தேர் குவாலிஃபைட் இனப் தேர் காம்பிடென்ட் இனப் டு கம் அண்ட் இஃப் தே குவாலிஃபை ஒய் நாட் என்ஜாய் தட்ன்ற. நம்ம டீம் வரக்கூடாதுன்னு சொல்றது போல நம்ம டீம் வரணும்னு சொல்லணும். வரலனாலும் எந்தெந்த டீம் வந்துச்சோ அந்த டீமோட கிரிக்கெட்டை நம்ம என்ஜாய் பண்ணலாம். இன்னைக்கு இங்கிலாந்துடைய ப்ரூக்கோட பாட்டிங் எவ்வளவு பேர் விளாட முடியும். அந்த மாதிரி சிங்கிள் ஹேண்டடா பாருங்க, எந்த கண்டெய்னே பண்ண முடியல. அதாவது அப்சல்யூட் அத்தாரிட்டி, நான் தான் கிங், நான் வந்திருக்கிறது ஜெயிக்கிறதுக்கு, நீங்க இந்த கலடா பண்ணுங்க, என்ன வேணா திட்டுங்க, நான் ஜெயிக்கிறேன்ட்டு ஒரு கிரீடர் இருப்பாரு. அவ்வளவு ஷைன் அப்ரீதி வந்து அவர் போகும்போது கை ஷேக் ஹேண்ட்ஸ் பண்றாரு பாருங்க விக்கெட் எடுத்துட்டு. அதுதான் because the bowler is so impressed about this guy's batting. He has done a solo job. So now we have to start enjoying cricket more. Alright sir, thank you so much for joining. Next matchல நம்ம திரும்ப இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பேசுவோம். சூப்பர் சார். லவ்லி. இந்தியா ஜிம்பாப்வே மேட்சுக்கு ஒரே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எல்லாருக்கும். நிறைய பேர் ஃபோன் பண்ணி டிக்கெட் கேட்டுருக்காங்க. திருப்பி சொல்றேன், சூரியகுமார் யாதவ்ட்ட ஃபோன் பண்ணி நான் வேணா 11 ஆட வைக்கிறேன், ஆனால் தயவுசெய்து டிக்கெட் கேட்காதீங்க. ஏன்னா சூரியகுமார் யாதவ் எனக்கு ஃபோன் சார் 2 டிக்கெட் கிடைக்குமான்னு சொல்லிட்டு 21G அவர்த்தியே சொன்னேன். வேணா 21Gல வாங்கி தரேன் சார், என் வீட்டு பக்கத்துலேருந்து செம்பாக் பக்கம் போகுது 21G, இல்லை இது MRTS ட்ரெயின் இருக்கு, அதில் வாங்கி தரேன் டிக்கெட். மேட்ச் கிடைக்காது, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 2.5 lakh பீப்புள் தொங்கின்னு பார்த்துன்னு இருப்பாங்க. அது ஜிம்பாப்வே இந்தியாவுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையான்ற மாதிரி போயிடுது. அதனால கண்டிப்பா தயவுசெய்து டிக்கெட் மட்டும் கேட்காது. வேற என்ன வேணா உங்களை வந்து ஆர்டர் வைக்கிறேன், ஸ்லிப்ல கூட நிக்க வைக்கிறேன், உங்களை டிக்கெட் மட்டும் கேட்காது. நான் கேட்க மாட்டேன் சார். ரைட், ஓகே, தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். see you in the next video sir. Bye. மறுபடியும் சந்திக்கிறோம். our favorite RRR.